போன கதையில் நம்ம ஜீவனும் சிவனும் ஒன்றுபடுறது தான் என்னது யோக நிலை அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் யோகிகள் அப்படின்னு பெரிய பெரிய சித்தர்களுக்கெல்லாம் பேர் வந்தது. அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றத்தினோட சிறப்புகளாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தேவயானை அம்மையார் கிரியா சக்தியாம். முருகனும் தேவயானையும் திருப்பரங்குன்றத்தில் வீட்டில் இருக்கிறத நம்ம தரிசிக்கும் போது நமக்கு என்ன எப்படி நம்ம தரிசிக்கிறோம்? முருகனை போய் முருகா அப்படின்னு சொல்லி பார்த்து நின்றுட்டா போதுமா? அப்படி நிற்கக்கூடாதான். என்ன பண்ணணுமா? மனத்தினால சிந்திக்கணுமா, நம்ம மனசார அவனை நினைக்கணுமா, வாயார வாழ்த்தி வாயில் என்ன பண்ணணுமா? முருகா முருகான்னு சொல்லணும். திருப்புகழ் சொல்லலாம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, என்ன தெரியுதோ அதை வாயால் வாழ்த்தி உடம்பால் என்ன பண்ணணுமா? வணங்கணுமா. அதாவது அவங்க சொல்கிற பாட்டு அதில் என்னென்னா, தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவனான முருகனை என்ன பண்ணணுமா? நம்ம தலை ஒன்று கீழே குனிஞ்சு என்ன பண்ணணுமா? அவனை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு முருகனுடைய சிறப்பாக இவங்க சொல்கிறது என்னன்னா, முருகப்பெருமான் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவனானா, அவன் ஒரு உப்பு மாதிரியான். நம்ம மனுஷ ஜென்மமாகிய நம்ம மானிட பிறவிகள் எல்லாருமே லிக்விட் தண்ணி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு தண்ணிக்கு தான் நம்ம மெஷர்மெண்ட் இருக்குது, குவான்டிட்டி மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணியான நம்ம முருகனை தேடி திருப்பரங்குன்றத்துக்கு போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்குள்ளே அவன் வந்துடுறான். இப்போ தண்ணியும் உப்பையும் கரைச்சா உப்பு தெரியாது, ஆனால் தண்ணி மட்டும் தெரியும். ஆனால் உப்புனோட தன்மை எப்படி? தண்ணிக்குள்ளே இறங்கிடும். அது மாதிரி நம்மளோடக்குள்ளே இறங்கி, நம்மளோட ஆத்மாக்குள்ளே இறங்கி, நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்மளுடைய குறைகளையும் நிவர்த்தி பண்ணுவன் தான் யாராம்? முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம உப்பு தண்ணியில் கரைச்சிட்டோம், உப்புக்குன்னு தனியாக ஒரு மெஷர்மெண்ட் வராது. தண்ணினோட குவான்டிட்டி எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணோமோ உப்பு கூட கரைச்சாலும் அதே தான் திருப்பி வரும். அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வமாக முருகனுக்கு மொத்தம் 8 குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மனுஷங்களுக்கு 3 குணம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 குணங்கள் கொண்ட மனுஷனை 8 குணங்கள் கொண்ட முருகப்பெருமான் என்ன பண்ணுறான்னா ஆட்கொண்டுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? மூலாதாரம்னு பார்த்தோம். ஸோ அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்னு சொல்லி 6 நிலைகள் பார்த்தோம். இந்த 6 நிலைகளோட முதல் நிலையை நம்ம கடக்கிறதுக்கு தான் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக இருக்குன்னு சொல்லப்படுது. முருகனுக்கு நமக்கே தெரியும், 6 முகம், 12 கரங்கள், 18 கண்கள், இத்தனையும் வச்சுட்டு எதுக்காக அவன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கானா அப்படின்னா, நமக்காகத்தான். திருப்பரங்குன்றத்தில் தேவயானையோட நாரதரோட அங்கே ஒரு விநாயகரும் இருக்காராம். விநாயகரில் குபேர திசையை வடக்கு திசையை நோக்கி முருகப்பெருமான் என்ன பண்ணுறான்னா பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க.